வணக்க மக்களே, காதலம் கற்றுமறை எபிசோட் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு 7 முடிஞ்சிச்சு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்னும் போட்டுட்டாங்க. ஸோ அடுத்த சீசன் வருமா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த எபிசோடு வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீசன் 2 வந்து கண்டிப்பாக வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆடியன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கேள்விக்குறியை வந்து போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம கையில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செக்கப் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை வந்து பிறந்துச்சு. ஸோ அவங்களோட பேரும் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா காவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பொண்டாட்டி வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு விஷயம் வந்து செய்கிறதுனாலையும் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதாவது பார்த்திங்கனாக்கா அவங்களோட அவரோட பேர் அந்த பொண்ணுக்கு வச்சுருக்கிறதுனால இங்கே அவங்களோட பொண்ணு காவியா இதை எடுத்து அதை செய் இதை செய் இல்லை அதை எடுத்துகிட்டு அது எதுவும் டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கனாக்கா அந்த பொண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாகவும் ஸோ அவங்களுடைய இன்னொரு லவர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரை வச்சுருந்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம காவியாவுக்கு என்னாச்சு அப்படின்னு தான் சீசன் 2ல் வந்து பார்க்க போகிறோம். நான் என்னோடய குழந்தைய நான் பார்த்துக்க போகிறோம். ஏன்னா வெளிநாட்டுக்கு போன அந்த பையனும் பார்த்தீங்கன்னாக்கா வந்திருப்பான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம காவியா வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் தான் அவனுடைய வயிற்றில் உள்ள குழந்தைக்கு வந்து அப்பா அப்படிங்கிறத வந்து அந்த அவனுக்கும் தெரியும். ஏன்னா அதுக்குள்ளே அவன் வந்து ஃபாரின் கிளம்பி ஓடி போயிட்டான் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் வந்து ஊருக்கு வந்து தான் ஆகணும். ஸோ அன்றைக்கி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவனை வந்து அந்த பொண்ணு கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சீசன் வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கையலோட லைஃப் ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அன்றைக்கி வந்து கதிர் ஒரு வார்த்தை வந்து காவியாவை பற்றி கையில் பார்த்து வந்து கேட்டாங்க. வயிற்றில் வளர குழந்தைக்கு நான் அப்பா இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன்னு அவங்களால ரொம்ப தாங்கவே முடியல. ஸோ அவங்களும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஸோ நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணது வரையுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டு அன்றைக்கி நீங்கள் பார்ட்டிக்கு போயிருந்தீங்களா ஸோ அன்றைக்கி வந்து நீ ரொம்ப போதையில் இருந்தாடா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் தான் வந்து அந்த அவனும் கொஞ்சம் போதையில் இருக்க மாதிரி ட்ரிங்க்ஸ் ஏதோ கலந்து கொடுத்துட்டு ஏதோ செஞ்சுட்டு வந்து போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவனும் வந்து தெரியாத மாதிரி அவன் கிளம்பி போயிட்டான். நீ தான் அங்கே ஊரில் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே அன்றைக்கி போதையில் இருந்தீங்க. ஏதோ நடந்துச்சின்னு மட்டும்தான் அன்றைக்கி காவியாவுக்கு தெரியும். ஆனால் அது வந்து நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் அதுக்கு காரணம் இல்லை நீ கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் நம்ம காவியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பேசிகிட்டு இருக்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் கேட்டுட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்களோட லைஃபுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்த்து வந்து சொல்லிட்டாங்க. எனக்கும் நான் வந்து இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கனாக்கா இல்லை நீ வந்து காயல் கூடயே வந்து நீ உன் லைஃப் வந்து ட்ராவல் பண்ணு. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்களோட லைஃபு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய வந்து ஒரு கேள்வியில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சீசன் 2 எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எபிசோட் செம்ம சூப்பராக வந்து முடிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் ஆடியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சீசன் 2 வரும் அப்படின்றத. ஸோ மறக்காமல் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதோட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப் சீரிஸோட அப்டேட்ஸ் எல்லாம் தேவை நீங்கள் நினச்சாங்கனாக்கா மிஸ்டர் வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்கள் ஆதரவு எங்கள் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இல்லை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவை ஸோ வெப் சீரிஸை பற்றி ஸோ அப்டேட்ஸ் ரிவ்யூஸ் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா கலந்து தான் நம்ம ரிவ்யூ சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி வைங்க. ஸோ அடுத்த ஒரு புத்தம்புது வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய்.